வனாந்தரத்தில் ஆண்டவர் எவ்வளோ தூரம் மோசே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னை தட்டி எழுப்பணும்னு நீங்கள் நினைக்காதீங்க ஆண்டவரே, எனக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க ஆண்டவரே, நான் ஆல்ரெடி ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னா ஆண்டவர் திரும்ப 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 மோசையை பார்த்து சொல்றாரு, இல்லப்பா இல்லப்பா, உன் மேல பெரிய திட்டத்தையே நான் வச்சிருக்கிறேன், நீ வா நீ வா, உன்கிட்ட நான் பெரிய பொறுப்பை கொடுக்குறேன்னு சொல்லும்போது மோசே வாயை திறந்து சொன்னதெல்லாம் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, வேண்டாம் வேண்டாம், வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, எனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை ஆண்டவரே, எனக்கு என்னமோ போயிருச்சு ஆண்டவரே. ஆனா வேதம் சொல்லுது, அவன் திரும்ப 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 எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் அவனை விட்டாரா? ஆண்டவர் அவனை விட்டாரா? கண்டிப்பாக விடவே இல்லை, கண்டிப்பாக விடவே இல்லை. 20 லட்சம் ஜனங்களுக்கு கர்த்தர் அவனை தலைவனாய் மாற்றிட்டு தான் கர்த்தர் அவனை எடுத்துக்கிட்டாரு. அந்த தேவனை தான் இன்றைக்கு ஆராதிக்கிறோம். நான் நம்புறேன், யாராவது ஒருத்தர் நீங்க ஒருவேளை இன்னைக்கு அதே சிச்சுவேஷன்லாம் வந்திருக்கலாம், பாஸ்டர் என்ன உற்சாகப்படுத்த வேண்டாம், என்ன உற்சாகப்படுத்தாதீங்க ஆண்டவரே, என்ன உற்சாகப்படுத்தி என்ன பண்ண போறீங்க? வேற யாரையாவது ஒரு 4 பேரை தட்டி கொடுங்க ஆண்டவரே, நான் ரொம்ப மோசமான ஆளு, நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், அதனால என்னெல்லாம் நீங்க தட்டி கொடுக்கறது வேஸ்ட், நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் நீங்க கலந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் உந்த மோசையை தேடி வந்திருக்கிறார். இல்ல நடக்கும், அந்நிய கண்கள் அல்ல, உங்க கண்கள் அதை பார்க்கும், உங்க கண்கள் பார்க்கும். ரெண்டாவதாக இந்த மோசே எவ்வளோ பெரிய டவுன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த டவுன் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய கனவெல்லாம் என்ன பச்சுன்னா போயிடுச்சு, அவனுடைய கனவெல்லாம் சிதைக்கப்பட்டுச்சு, அவனுடைய கனவுகளுக்கு உயிரே கொடுக்கல, அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிட்டோன்னு, நம்ம ஆசைப்படுறது எதுவுமே நடக்காதுன்ற ஒரு முடிக்கு வந்துட்டான். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 22வது வசனம், மோசே எகிப்தியனுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், மோசே எகிப்தியனுடைய சகல சாஸ்திரங்களிலையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். பாருங்க, இந்த மோசையை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் திக்குவாய், நான் மந்தனா உள்ளவன் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஓ இவன் ஒருவேளை பேச தெரியாத ஆளோ, இவனுக்கு உண்மையிலே வாய் திக்கிட்டே இருக்குமோ, இவனால பேச முடியாது போல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த மோசே என்கிற இந்த கேரக்டர் நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி சாதாரணமான ஆள் கிடையாது. யார் தெரியுமா? எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலையும் கற்பிக்கப்பட்டு, அப்படின்னா எகிப்தியர்களுக்கு இருக்கிற படிப்பினை அப்படின்றது, அந்த சாஸ்திர சம்பிரதாயம் அப்படின்றது பெரிய பெரிய புத்தகங்கள், பெரிய பெரிய அறிஞர்கள் கிட்டத்தில் படித்தது அத்தனையும் படித்து தேர்ந்து, படித்தது மட்டுமல்ல வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய, நம்ம சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு வல்லமை உள்ளவன் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, எல்லாம் அவனுக்கு பண்ண தெரியும், அவனுக்கு செய்ய தெரியும், அவன் ஒரு பெரிய படிப்பாளி, அவன் ஒரு பெரிய திறமசாலி, அவன் எதை வேணாலும் பண்ணுவான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன நிலைமை அப்படின்னு சொன்னால், அவனுடைய சின்ன வயசில் அவன் படித்த படிப்பு எதுவுமே அவனுக்கு கை கொடுக்காம, அவனுடைய திறமைகள் எதுவுமே கை கொடுக்காம, இன்னைக்கு இங்கே மீதியான் தேசத்தில் எப்படி உட்கார்ந்துருக்கான்னா, ஜீரோவா உட்கார்ந்துருக்கிறான். அவனை தேடி அவனை பலப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் கிருபையாய் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிலைவரமாக இருக்கிறத நான் உணர்றேன். நிறைய பேர் அந்த பிரசன்னம் மார்போட அப்படியே அணைக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேருடைய தலையின் மேலே அவருடைய கரத்தை வைக்கிறத நான் உணர்றேன். அவர் வாக்கு கொடுக்கிறார், நீ பெரிய திறமைசாலியாக இருக்கலாம், பெரிய திறமைசாலியாக இருக்கலாம். பாஸ்டர், இந்த மோசையினுடைய வாழ்க்கை தான் பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கை. நான் ரொம்ப நல்லா பாடுவேன்,
நான் ரொம்ப நல்லா படிப்பேன், எல்லா இடத்துலையும் நான் ஃபஸ்ட்டு, என் வீட்டில் நான் தான் நல்ல எல்லாத்துலேயும் ரொம்ப ஞானமாக இருக்கிற ஆள் நான் தான். என்னை பார்த்து நல்லா இருப்பேன்னு சொல்லாதவங்களே இல்லை பாஸ்டர். என்னை பார்த்து நிறைய டீச்சர்ஸ் நீ நல்லா வருவேன்னு கூட சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என்னை விட்டு எல்லாமே போயிருச்சு. என்னுடைய திறமை எனக்கு போயிருச்சு, என்னுடைய அழகு என்னை விட்டு போயிருச்சு, என்னுடைய பர்சனாலிட்டி என்னை விட்டு போயிருச்சு, எல்லா பலனும் என்னை விட்டு போய் இன்றைக்கு மோசையை போல ஏதோ ஒரு ஓரத்தில் இனி நான் எழும்புவது கடினம் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய மகனை, உன்னுடைய மகளை இப்பொழுது கர்த்தருடைய கரம் வந்து தொட்டு அந்த மோசைக்கு ஒரு அழைப்பு கொடுத்தது போல சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் கரங்களை தட்டி அவர் மறுபடியும் உங்களுக்கு திறமைகளை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் திறமைகளை தரப்போகிறார். மனிதனால் கொடுக்கப்பட்டிருக்கிற திறமை அல்ல, தேவனால் கொடுக்கப்பட போகிறது. கர்த்தர் இனி உங்களுக்கு திறமைகளை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே இருக்கிற படிப்பினால் வருகிற திறமை, உலகத்திலே இருக்கிற கோச்சஸ்னால வருகிற திறமை அது வேறு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. தாவீதுனுடைய சகோதரர்களுக்கு கிடைச்ச திறமை அந்த திறமை தான். தங்களுடைய படிப்பினையினால, தங்களுடைய கோச்சஸ்னால வந்த திறமை அந்த திறமை. ஆனால் தாவீதிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமை யாராலையும் கொடுக்கப்பட்டது அல்ல, தேவனாலே கொடுக்கப்பட்டது. அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன். கர்த்தர் அவனோடே இருக்கிறார். நான் நம்புகிறேன் உலகத்திலே உங்களுக்கு கிடைச்ச எந்த திறமைகளும் உங்களுக்கு கை கொடுக்காவிட்டாலும் இந்த இரண்டாவது நாள் யுத்த ஜெபத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு திறமையை கொடுப்பேன். கர்த்தர் உங்களுக்கு திறமையை தருவார். உங்கள் வாயோட கர்த்தர் இருந்து பேசுவார். உங்களுடைய கையிலே இருக்கிற கோல் அற்புதத்தின் கோலாய் மாறும். உங்க பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு திறமையை கர்த்தர் தருவார். நம்புறவங்க கரங்களை தட்டி நம்புறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை, நீங்க எவ்வளவு டீப்பா சோர்ந்து போனாலும் இன்னைக்கு உங்களை தட்டி எழுப்புவேன்றத கர்த்தர் நிரூபிக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக இந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு பெரிய சோர்வு என்ன அப்படின்னா, என்னுடைய கனவுகள் எல்லாம், என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாக்கப்பட்டதுனால அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். எல்லாம் போயிடுச்சு. படித்த படிப்பெல்லாம் வேற, அது போயிடுச்சு. நம்பர் 2, இரண்டாவதாக இவனை மாதிரி திறமைசாலி யாருமே இல்லை, இவனை மாதிரி டேலண்ட் உள்ளவன் யாருமே இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவனுடைய ஒரு டேலண்ட் கூட இவனுக்கு என்ன பண்ணலை சொல்லுங்களேன், கை கொடுக்கவே இல்லைங்க. ஒரு டேலண்ட் கூட கை கொடுக்கல. இன்னைக்கு எங்கேயாவது மேடை போட்டு அவர் பேசுறாரா மோசை அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னைக்கு யாருக்காவது 10 பேருக்கு உட்காந்து மோசை வந்து பாடம் நடத்துறாருன்னு கேட்டால் கிடையாது. ஆனால் படித்ததெல்லாம் இதுக்காக தான், அவருக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் இதற்காக தான். ஆனால் அவருடைய எந்த டேலண்ட்டுமே யூஸ் பண்ணாமல் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா, மாமனாருடைய ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அவர் படித்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, அவருடைய டேலண்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. யாரோ ஒருத்தரை கர்த்தர் இன்னைக்கு தேற்றிட்டே இருக்கிறாரு. பாஸ்டர் இந்த மோசை அதுதான் பாஸ்டர், நான் தான் பாஸ்டர். ஆனால் உங்க மேலே தான் ஆண்டவர் சொல்றாரு, பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீங்க படிச்ச படிப்பை காட்டிலும், நீங்க வளர்த்தி கொண்ட திறமையை காட்டிலும் அவர் கொடுக்கிற ஞானம், அவர் கொடுக்கிற திறமை உங்களை எட்டாத உயரத்திற்கு கொண்டு போய் விடும். உங்க பிள்ளைக்கு நீங்க கொடுத்த படிப்பை விட, உங்க பிள்ளைக்கு நீங்க கொட்டு கொடுத்த திறமையை விட அவன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம், கர்த்தர் அவன் மேல வச்சிருக்கிற கிருபை அவனை எட்டாத உயரத்திற்கு கொண்டு போகும். பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. சிஸ்டர், இது தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த 7 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய டிரான்ஸ்மிஷனை நீங்க பார்ப்பீங்க. இது கர்த்தரால் உண்டாகிறது. கரங்களை தட்டி நம்புற முழு பலத்தோடு. ஹல்லேலூயா.
ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக இந்த மோசேக்கு சோர்ந்து போறதற்கு என்ன ரீசன்? இவ்வளவு சோர்ந்து போறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஆண்டவர் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு, இவ்வளோ தூரம் சொல்லி, இவ்வளோ தூரம் தட்டி கொடுத்து, இத்தனை சொப்பனத்தை காமிச்சு, அவனுடைய கையை மடியில் போடுறா அப்படின்றாரு. மடியில் போடுறான். உள்ள போடும்போது நல்ல கையா போடுறான், வெளியில போடும்போது குஷ்டரோகமான கையா மாறுது. அவன் பயப்படுறான். சரி திரும்பி கையை போடுறான் அப்படின்றாரு. திரும்பி மடியில கையை போட்டு எடுத்தா அது பழையது மாதிரி ஆகுது. கோலை போடுன்றாரு, கோலை போட்டா பாம்பா மாறுது. அதனுடைய வாழை பிடிச்சிருன்றாரு, வாழை பிடிச்சா திரும்ப கோலா மாறுது. இப்படியே ஆண்டவர் அவனை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறாரு, தட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு. இல்லடா இல்லடா இல்லடா, நான் இல்லை, அவங்க என்னை நம்ப மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அவங்க எப்படி என்ன நம்புவாங்க? நான் இந்த சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்கிறேனே, நான் இந்த சிச்சுவேஷனில் உட்கார்ந்துருக்கிறேனே, நான் போய் அவங்கள்ட்ட சொன்னா அவங்க எப்படி நம்புவாங்க? இல்லை, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல். என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனால் இந்த மோசைக்கு முடியவே இல்லை. நான் எழும்ப மாட்டேன் ஆண்டவரே, நான் முடிஞ்சிட்டேன் ஆண்டவரே. ஆனால் நம்பர் 3, மூணாவது இவனுக்கு இருந்த சோர்வு என்ன அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டு. நீங்க 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 20. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டான். சரி, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மோசே தான் பெரியவனான காலத்தில் யாருடைய பிள்ளைன்னு நினைக்கிறதுக்கு விரும்பலையாமாமா. பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து. அப்படின்னா பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறான், பணக்கார வீட்டில் உட்கார்ந்துருக்கிறான், அவனுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க, அவன் நடந்தா 10 பேர் கூட நடப்பாங்க. ஆனா அந்த இடத்த அவன் என்ன பண்ணானாமா? வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலாம் தன்னுடைய ஜனங்களோட சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதை. இவனுக்கு மனசு ஏன் கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன் இவ்வளவு சோர்வு தெரியுமா? தேவனுக்காக இவ்வளவு வாழ்ந்தேனே, இவ்வளவு விட்டுட்டு வந்தேனே, என்னுடைய தாயின்னு சொல்ற அந்த பெரிய பணக்காரியை விட்டுட்டு வந்தேனே, உன்னதமான இடத்த நான் விட்டேனே, ஃப்ரெண்ட்ஸை நான் விட்டேனே, இவ்வளோ பெரிய காரியத்தை விட்டுட்டு அந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வேண்டாம், எனக்கு துன்பம்னா கூட ஆண்டவரோட இருக்கிறது போதும்னு நினைச்சு வந்தேனே. ஆனா என்ன ஆண்டவர் ஏன் மறந்தாரு? என்ன ஆண்டவர் ஏன் விட்டு கொடுத்தாரு? அப்போ இருதயத்துல சோர்வுக்கு காரணம் நான் செய்த நீதிக்கு பதில் கிடைக்கல, என்னுடைய பரிசுத்தத்திற்கு பதில் கிடைக்கல. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சோர்வுக்கு இது ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம். நான் எல்லார போல இல்லை பாஸ்டர், காலேஜில் எல்லார போல இல்லை, ஸ்கூலில் எல்லார போல இல்லை. எனக்கு கிடைக்கிற நேரத்தில் நான் ஜெபம் பண்ணேன், முடிஞ்ச வரைக்கும் நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன். எத்தனையோ பேர் என்னென்னமோ செஞ்சாங்க, நான் எதுவும் செய்யலை. எத்தனையோ பேர் லவ் பண்ணாங்க, நான் அதை பண்ணலை. எத்தனையோ பேர் பேசினாங்க, நான் அதை பேசலை. ஆனால் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்கல்ல, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? என்னை ஏன் இப்படி கர்த்தர் நடத்துறாரு? எனக்கு ஏன் இப்படி கர்த்தர் அனுமதிச்சாரு? நான் பரிசுத்தமா வாழ்ந்ததனுடைய பரிசு இதுதானா? நான் நீதியா இருந்ததனுடைய பரிசு இதுதானா? நான் உலகத்தை வெறுத்த ஆண்டவரை நேசித்தனுடைய பரிசு இதுதானா? நான் என்னுடைய குடும்பத்தை வெறுத்து, என்னுடைய சொந்தக்காரங்களை வெறுத்து, விக்கிரக ஆராதனையை வெறுத்து ஆண்டவரை தேடி வந்ததற்கு பதில் இதுதானா? அந்த பதில் கிடைக்காததுனால அவனுடைய இருதயத்தில் சோர்வு. ஆனாலும் நான் நம்புகிறேன், அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் கணக்கில் வைத்திருக்கிற கர்த்தர், வாலிப தம்பி கணக்கில் வைத்திருக்கிற கர்த்தர், வாலிப தங்கச்சி கணக்கில் வைத்திருக்கிற கர்த்தர், அம்மா உங்க ஜெபத்தை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு.
விசுவாசத்தை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. நீங்க கர்த்தருடைய நாமத்திற்காய் காண்பித்த அந்த பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக மோசையை தேடி வந்தது உண்மையானால் உங்களை தேடி வருவார். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே தேடி வருவார். சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு பலன் கொடுத்து தட்டி கொடுத்து, நீ எனக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்கு நான் ஒரு மகிமையை தருவேன் என்று கர்த்தர் நிச்சயம். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். நம்பர் 3, மூணாவது, இந்த மோசைக்குள்ள இவ்வளவு சோர்வு வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் இவ்வளவு ஆண்டவரை தேடி, நான் இவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து, ஒருவேளை நீங்கள் கலந்து கொள்கிற முழங்கால் யுத்த ஜெபம் இது 5ஆவதான முழங்கால் யுத்த ஜெபமா இருக்கலாம். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆனால் ஆண்டவர் ஏன் அமைதியாக இருக்கிறார்? ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிறார்? ஆண்டவர் பார்க்கலையா? எல்லாரும் சினிமா தேட்டருக்கு போகும்போது நான் சர்ச்சுக்கு தானே பாஸ் வந்தேன். எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்கும் போது நான் ஆண்டவரை தேட தானே பாஸ் செஞ்சேன். எல்லாரும் வெறும் புத்தகத்தை எடுத்துகிட்டு போகும்போது நான் பைபிள் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். நான் நம்புகிறேன், யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். மோசே கர்த்தருக்காக வாண்பித்த பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் பார்த்தார். உங்களை கர்த்தர் பார்ப்பார். ஒரு நாள் நீங்கள் திடப்படுவீர்கள், ஒரு நாள் நீங்கள் பலப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நம்புறவங்க கரங்களை மேல உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, இதுவரையிலையும் எனக்கு நன்மை செய்தவர் நீங்க தான் ஆண்டவரே. கண்டிப்பா நான் நம்புறேன், என் தேவன் எனக்காக ஏதாகிலும் ஒன்றை அவர் செய்வார். நிச்சயமாய் அவர் ஒரு நாள் என்னை மறக்க மாட்டார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். தேவன் கொடுத்த 2 நேர ஆகாரத்தினால சாகர வரைக்கும் பலமா எலியாவால ஓட முடியுமானால், தேவன் கொடுத்த ஒரு உற்சாகத்தினால மரணம் அடைகிற வரையிலும் தேவனுக்காக 20 லட்சம் பேரை மோசே நடத்த முடியுமானால், தேவன் கொடுக்கிற உற்சாகத்தினால மரித்து போன தன்னுடைய கணவனாரை, மாமனாரை எல்லாரையும் மறந்து இன்னொரு வாழ்க்கையை ரூத்தால் ஆரம்பிக்க முடியுமானால், இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எஸ், பிரைஸ். இப்பொழுது அந்த பலன் கட்டவிழ்க்கப்படட்டும். இப்போ நீங்க கொடுக்கிற இந்த பலன் எந்த யோர்தானா இருந்தாலும், ஜீசஸ், மலைகளை தாண்டி ஹல்லேலூயா. நம்பர் 4, நாலாவதாக, இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த இந்த சோர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட வாசிக்கலாம். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். கவனிங்க, இந்த மோசைக்குள்ளே இருந்த சோர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அவன் பெரியவன் கிடையாது, இன்னைக்கு ஒன்றும் இல்லாதவன், இன்னைக்கு சின்னவன், இன்னைக்கு மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன், இன்னைக்கு போற இடத்துல திருமணம் பண்ணினவன். ஆனா ஒரு காலத்தில் அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொன்னா, சகல ஜனங்களுடைய பார்வைக்கும் எப்படி இருந்தான் அம்மாமா சொல்லுங்க? அவனை ரொம்ப பெருசா பார்த்தாங்க, எல்லாரும் அவனை ரொம்ப பெருசா பார்த்தாங்க. அவனை ஒரு பெரிய லக்கி மேனா பார்த்தாங்க, ஒரு பெரிய ராட்சதனை போல பார்த்தாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் தாண்டின மனிதனாய் பார்த்தார்கள். ஆனா இன்றைக்கு அவனுக்கு இருக்கிற நிலைமை எப்படி வாக்கப்பட்டான்னா, ஹீரோ மாதிரி இருந்த இந்த மனுஷன் இப்போ ஜீரோவா நின்றுட்டு இருக்கிறான். அதனால தான் அவனுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, ஆனா கர்த்தர் யாரை தேடி வந்தார் அப்படின்னு சொன்னா, இல்லை, உன்னை மறுபடியும் ஹீரோ ஆக்குறதற்கு, மறுபடியும் உன் நிலையிலே உன்னை நிறுத்துவதற்கு,
நீ எடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து உன்னை நிறுத்துவதற்கு, தள்ளப்பட்ட ஸ்தானத்தில் உன்னை மறுபடியும் கொண்டு போய் வைக்கிறதற்கு, முன்பு எப்படி உன்னை பெரியவனாய் பார்த்தார்களோ, பயப்படத்தக்கவனாய் பார்த்தார்களோ, அதே போல மறுபடியும் உன்னை பெரியவனா பார்ப்பாங்க. அதுக்கு உன்னை தட்டி கொடுக்கிறதுக்கு தான், உற்சாகப்படுத்துகிறதற்கு தான் ஆண்டவர் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஆணையிடுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் தரப் போகிறேன். மோசையை போல எத்தனை பேர் இருந்த நிலைமையை இழந்தீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை உற்சாகப்படுத்தி, மறுபடியும் உற்சாகப்படுத்தி பெரியவனாய் நிறுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கடைசியாக நம்பர் 5, 2ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அடுத்த வசனம், அவன் மறுநாளிலே வெளியிலே போகும்போது எபிரேய மனுஷரில் 2 சண்டை பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினது யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். நம்பர் 5, 5ஆவதாக இவனுக்குள்ளே இருந்த சோர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் வேதம் சொல்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்ட இந்த மோசே இப்போ கோபம்னு ஒன்று வந்த உடனே அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம வேதம் சொல்கிறது, அங்கே இருந்த எகிப்தியரில் ஒருவனை அடித்து கொன்னு புதைச்சிட்டான். தன்னுடைய மாம்சத்தில் முயற்சி எடுத்துட்டான். அப்படின்னா இதுவரைக்கும் பரிசுத்தம் 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 பரிசுத்தம், ஆனால் அவன் ஒரு பெரிய பாவத்திலே விழுந்துட்டான், தப்பு பண்ணிட்டான், கொலகாரன்ற பேரை வாங்கிட்டான். நல்லவேன்ற பேர் போயிடுச்சு, இப்போ கொலகாரன்ற பேர் வந்துச்சு. இப்போ அவனுக்குள்ளே வந்திருக்கிற சோர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய முடியாது, நான் எழும்ப முடியாது, நான் பயன்பட முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னேன், நான் பாவியான மனுஷன், நான் பாவியான மனுஷன். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய சோர்வுக்கு அதுவே காரணமாக இருக்கலாம். என்ன ஆண்டவர் பயன்படுத்துவாரா? என்ன ஆண்டவர் அந்த தண்டை பின்தொடர் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவார் என்று என்னை பார்த்து சொல்லுவாரா? நான் அதை பெற்றுக்கொள்ளுவேனா? நான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வேனா? எப்படி இல்லை, நான் ரொம்ப பாவியான ஒரு மனுஷன், எனக்குள்ள நிறைய தப்பு இருக்குது, நான் நிறைய தவறு செய்தவன், நான்லாம் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி உள்ளவன் அல்ல, எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட தான் தகுதியே இல்லை, தான் ஒரு பெரிய பாவி, தான் ஒரு கொலகாரன் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கிற அந்த மோசையை தேடி வந்த அதே தேவன்தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேடி வந்து சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி முழு பலத்தோடு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி, இயேசுவே, இப்பொழுது இந்த வார்த்தை என் தலையின் மேல, தலையின் மேல, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எரிந்து கொண்டிருக்கிற முட்செடியின் நடுவிலே பதில் கொடுத்த தேவன் அவனை 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் வைத்து அழகு பார்த்த தேவனுடைய மகிமை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. கேளுங்க கேளுங்க, இப்பொழுது பலன் தருகிற கன்மலை, பலன் தருகிற கன்மலை, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா. இப்போ அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் மாற்றி இப்போ பலப்படுத்த ஆரம்பிக்கிறாரு, பலப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. உங்க பிள்ளையை பலப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. சோர்வுகளை கர்த்தர் இப்பொழுது எடுத்து போட்டு உற்சாகத்தினால் கர்த்தர் நிரப்ப போறாரு. வல்லமை 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 வல்லமை. நன்றியப்பா,
நன்றியப்பா, நன்றியப்பா. அந்த வல்லமையை கேட்டு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்கு பலப்படுத்தி, எனக்கு பலத்தால் என்னை இடை கட்டுகிற ஒரு நல்ல தேவன், நல்ல தேவன், நல்ல தேவன். என் பாதைகள் எங்கும் தடை கற்கள் ஆனாலும், சூழ்நிலை எனக்கு சாதகமாய் இல்லாவிட்டாலும், என்னை அழைத்த தேவன் என்னை நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். உங்களை நிச்சயம் நடத்துவார். இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போது சோர்ந்து போகிற நீங்கள் பலன் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். இப்பொழுது எலியாவை பலப்படுத்தின அந்த மகிமை ஒவ்வொரு வரையும் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன். தகப்பனே, முழங்காலில் நின்று உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் யார், எந்த பிள்ளை சோர்ந்து போய் கிடக்கிறதோ, ஆண்டவரே எழும்ப முடியாம இருக்கிறாங்களோ, வெளி தோற்றத்தில் உற்சாகமாய் காண்பித்து எழும்ப முடியாம இருக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலையும் இந்த வசனத்தினுடைய வல்லமை, உங்க ஆவியினுடைய வல்லமை கடந்து போய் ஒரு அற்புத மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் இப்பொழுது கொடுக்கிற பலன், நீர் இப்பொழுது கொடுக்கிற அந்த தைரியம், நீ இப்பொழுது கொடுக்கிற அந்த உற்சாகம் 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருஷம் அல்ல, இந்த உலகத்திலே ஜீவனோடு இருக்கிற வரைக்கிலும் இனி சோர்வு இல்லை, இனி சோர்வு இல்லை. சத்துரு சோர்வு படுத்த முடியாது, பலவீனம் சோர்வு படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இந்த 5 காரியங்களும் சோர்வு படுத்த முடியாது. Thank you Jesus. மோசைய இவ்வளோ பெரிய சூழ்நிலையில் இருந்து அவனுக்கு பலன் கொடுத்து, தட்டி கொடுத்து 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனா மாத்துனீங்களே ஆண்டவரே. என் பிள்ளையை எழுப்புங்கப்பா, என் சகோதரனை எழுப்புங்கப்பா. அவங்க செய்கிற வேலையில் அவங்களுக்கு திருப்தி இல்லை, அவங்க சம்பாத்தியத்தில் அவங்களுக்கு திருப்தி இல்லை, அந்த ஊழியத்தில் அவங்களுக்கு திருப்தி இல்லை, அந்த விசுவாச வாழ்க்கையில் அவங்களுக்கு திருப்தி இல்லை. என்னமோ ஒரு பெரிய சோறு வந்து அவங்கள அழுத்திருச்சுப்பா. அப்படியே கட்டப்பட்டு கிடக்கிறது மாதிரி என் பிள்ளை கிடக்கிறாங்கப்பா. எழும்பவே முடியாத அளவுக்கு அப்படியே இருக்கிறாங்கப்பா. எந்த பக்கமும் தலை தூக்க முடியாதபடிக்கு பெரிய கட்டுக்குள்ள இருக்கிறது உனக்கு தெரியும்பா. ஆனா இப்போ நீங்க கொடுத்த வார்த்தை உண்மைதானே, உண்மைதானே. நீர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நீர் சோர்ந்து போவது இல்லை, நீ சோர்ந்து போவது இல்லை. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, ஓ ஹல்லேலூயா, அந்த மகிமை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக ராஜா. அவங்க சோர்விலிருந்து தட்டி எழுப்புறதற்கு மோசேக்கு ஒரு அழைப்பை கொடுத்தீங்கல்ல, மோசைய 1 நாள் வனாந்தரத்தில் தேடி வந்தீங்கல்ல. இன்றைக்கு ராத்திரி எந்த இடத்துல என் பிள்ளை இருந்தாலும் அந்த இடத்துல என் பிள்ளைய தேடி வாங்கப்பா, தேடி வாங்கப்பா. அவங்க கையிலே இருக்கிற சாதாரணமான அந்த கோல் அற்புதத்தின் கோலா மாறினது போல எங்க பிள்ளையினுடைய கையிலே இருக்கிற சாதாரணமான அந்த அபிஷேகம் விலையேற பெற்ற அபிஷேகமாய் மாறட்டும். சாதாரணமான அந்த வேலை பெரிய வேலையாய் மாறட்டும். சாதாரணமான அந்த திறமை பெரிய திறமையாய் மாறட்டும். இப்போ 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 பிரைஸ் அபதலர லபரதலர ரிபவரதலரத கினி அக்கினி அக்கினி இப்போ இப்போ ஜீஸ் அந்த கோல், அந்த அபிஷேகம், அந்த மகிமை, அந்த தாளந்து பல மடங்கு பல மடங்கு பல மடங்கு இப்போ மல்டிப்ளை ஆகட்டும், மல்டிப்ளை ஆகட்டும். ஸ்தோத்திரம். அதற்கு உயிர் கொடுப்பீராக, அந்த தரிசனத்துக்கு உயிர் கொடுப்பீராக, அந்த செத்த இடத்திற்கு உயிர் கொடுப்பீராக. அதலரம் தன மோரகதல. Thank you Jesus. எழும்பணும், நடக்கணும், ஓடணும், சுதந்தரிக்கணும். சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய்.
சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். தேங்க்யூ ஜீசஸ். நீ சொன்ன அத்தனை நல் வார்த்தைகளும் எங்க பிள்ளைங்க தலை மேல நடந்ததற்காக நன்றி. இனி பிசாசு சோர்வுக்குரிய எது கொண்டு வந்தாலும் உடனே எங்க பிள்ளை அப்பாலை போ சாத்தான், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். நான் பெரிய காரியத்திற்காக அழைக்கப்பட்ட பிள்ளை. நானே சோர்ந்து போய் படுக்க கூடாது. அந்த கணவனாருடைய வார்த்தையினால இனி சோர்ந்து போய் படுக்க கூடாதுப்பா. மனைவியினுடைய வார்த்தையினால சோர்ந்து போய் படுக்க கூடாதுப்பா. மேனேஜர் சுத்தி இருக்கிறவங்க வார்த்தையை கேட்டு என் பிள்ளை சோர்ந்து போகிற அந்த நிலைமை இனி வேண்டாம், இனி வேண்டாம், இனி வேண்டாம், இனி வேண்டாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேங்க்யூ ஜீசஸ். இந்த 7 நாட்களும் நம்முடைய மகிமை எங்கே ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஆன்லைன் மூலமாய் எங்காங்கே எந்த இடத்துல இருந்தெல்லாம் இந்த சத்தம் யாருடைய காதுகளிலெல்லாம் தொனிக்கிறதோ அங்கெல்லாம் உங்க வல்லமை புறப்பட்டு போகட்டும்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். உங்க பிள்ளைகள் எந்தெந்த ஜெப குறிப்பை வைத்திருக்கிறார்களோ அந்த ஜெப குறிப்புக்கு பதில் வரட்டும். இந்த 7 நாட்கள் ஜெபம் முடியும் போது அந்த பதிலை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், திருமண தடைகள் மாறணும், கடன் பிரச்சனை மாறணும், நிரந்தரமான வேலை வரணும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும். கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்காய் உதவி செய்கிற, உழைக்கிற, ஆண்டவரே கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எங்க திருச்சபையினுடைய இடத்திற்காக வாங்கப்பட்ட அந்த கடன் தொகை சீக்கிரமாய் ஆண்டவரை முடிவதற்கு ஆண்டவர் ஒரு உதவியை அனுப்புங்க. ஆண்டவரே, ஒரு உதவியை அனுப்புங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறதற்காய் நன்றியப்பா. உங்க பிரசன்னம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.